குட் ஈவினிங் கண்ணா. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஐசோமெரிசம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு பேசணும் இல்லைங்களா? ஐசோமெரிசம் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே ரைட். சரி, சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் क्वेश्चन பார்த்து அப்புறம் ஜெயிஷன்ஸும் மெயின் போலாம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பட் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ஸ் வேணும்னா அப்போ எங்கெங்க வேணும் அங்கங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஐசோமெரிசம். ஸோ ஐசோமெரிசம் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லயும் இருக்கும், அதை நான் டிஸ்கஸ் பண்ணல. இப்போ நம்ம பேச போறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஐசோமெரிசம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. ஐசோமெரிசம் போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கொஸ்டின் ரிலேட்டட் டு காமன் நேம், இது நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பார்த்து அடுத்த தேர்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்கு ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் எழுத சொன்னா ரொம்ப சூப்பரா எழுதிடலாம். பட் காமன் கெஸ் பண்ண முடியுமா? ஆல்பா ஐசோபென்டிலின், பீட்டா ஐசோபென்டிலின், காமா ஐசோபென்டிலின், டெர்ஷரி பென்டிலின். எஸ் வசந்த் சொல்லுங்க. வசந்த் எதுவும் சொல்ல வந்தீங்களா? பீட்டா இல்ல சொல்ல வரல. ஓகே, சோ சொல்லுங்க சந்திரமாரிராஜ். பீட்டா ஐசோபென்டிலின் மேம். ஓகே, எப்படி செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க கண்ணா? ஏன்னா பீட்டா லைக் அந்த டபுள் பாண்ட்ல இருந்து பீட்டா பொசிஷன்ல வந்து CH3 வந்து அட்டாச் ஆயிருக்கு மேம். ஓகே, சரி. வேற யாருக்கும் ஐடியா இருக்குங்களா? சந்திரமாரிராஜ் சொல்ற ஆன்சர் தான் கரெக்டா, இல்ல வேற ஏதாவது ஆன்சர் இருந்தாலும் சொல்லலாம். டெர்ஷரி பென்டிலின். டெர்ஷரி பென்டிலின், சரி. ஓகே, தத்வதிகாக்கும் பீட்டா ஐசோபென்டிலின் அப்படின்னு தோணுது. ஓகே, சரி, ஆன்சர் பார்த்துருவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆல்பா பீட்டா காமா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இந்த ஆல்பாங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனுக்கு நடுவுல இருந்தால் then that is ஆல்பா. டபுள் பாண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனுக்கு நடுவுல இருந்தா பீட்டா, அண்ட் டபுள் பாண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கார்பனுக்கு நடுவுல இருந்தா காமா. ஓகேங்களா? அதே மாதிரி ஐசோங்கிற டேர்ம் எப்போ வரும்? 3 கார்பன்ஸ் இப்படி 7 மாதிரி கனெக்ட் ஆயிருக்கணும். அடுத்த வர சப்ஸ்டிவன்ஸ் எல்லாமே இந்த செகண்ட் கார்பன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். அதுதான் ஐசோன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? டெர்ஷரி அப்படிங்கிறது என்னன்னா இப்படி இருக்கும் குரூப். கரெக்டுங்களா? இதுதான் டெர்ஷரி. ஃபைன். இப்போ ஐசோ, இப்போ இது வந்து ஐசோ மாதிரி தானே இருக்கு. 3 கார்பன்ஸ் இப்படி 7 மாதிரி கனெக்ட் ஆயிருக்குங்களா? ஸோ இது ஐசோ தான், கண்டிப்பா டெர்ஷரி கிடையாது. ஸோ 4th ஆப்ஷன் இஸ் ரூல்ட் அவுட். அண்ட் இப்போ டபுள் பாண்ட் எந்த 2 கார்பனுக்கு நடுவுல இருக்கு? நம்ம நம்பரிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரைட் சைட்ல இருந்து. சோ டபுள் பாண்ட் இஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன். அப்ப எந்த ஆன்சர் கரெக்டா இருந்திருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்பா ஐசோபென்டிலின். ஆல்பா ஐசோபென்டிலின். சரிங்களா? இப்போ அதே மாதிரியான क्वेश्चन தான் இதுவும். ஆனா 4 நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 4 நேம் கொடுத்து இதுல எது தப்புன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? 4 காமன் நேம் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் நியோ. ஓகே, நியோ ஹெக்ஸலின், பீட்டா பென்டலின், பீட்டா ஐசோபியூட்டிலின், ஆல்பா ஐசோபியூட்டிலின். இதுல 4ல ஏதோ ஒண்ணு தப்பு. நீங்க ஸ்ட்ரக்சர் எழுதி பார்த்தாதான் தெரியும் எது தப்புன்னு. ஸோ நியோங்கிறதும் இப்படி இருக்கும் இல்லைங்களா? கார்பன் இப்படி ஒரு 4 கார்பன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்தா திஸ் இஸ் நியோ. கரெக்ட்டுங்களா?
ஹெக்ஸ்னா எவ்வளோ கார்பன்ஸ்? டோட்டலா 6 கார்பன்ஸ்னு அர்த்தம். ஸோ நியோலயே ஆல்ரெடி 5 கார்பன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிவென்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு போலாமா? ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் 5 கார்பன்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் 6th கார்பன், ரைட்? பென்டலீன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஷுட் ஹேவ் டபுள் பாண்ட். இந்த நியோவை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க ஒரு டபுள் பாண்ட் போடணும். அப்ப நியோ ஹெக்ஸில்ங்கிறது பாசிபிள் தானே? கரெக்ட்டுங்களா? அப்போ திஸ் இஸ் ரைட். ஸோ இது என்னக்கண்ணா? Second one also possible, ma'am. Okay, second one is also possible-ங்கறீங்க. பாத்துறலாம். So pentylene, pentna I should have 5 carbons and double bond must be between second and third carbon. So சத்திர மாதிரி சொல்ற மாதிரி the structure is also possible. அடுத்தது ஐசோனா இப்படி 7 மாதிரி இருக்கணும். அடுத்த சப்ஸ்டிட்யூட் வந்து செகண்ட் கார்பன்ல இருந்து ஆரம்பிக்கணும். So it is bute. So I should have 4 carbons. Already I have 3 carbon atoms. So this is going to be my 4th carbon atom, right? இப்போ பீட்டான்னு சொல்றாங்க. So பீட்டானா incorrect, ma'am. Yes. Option 2 is incorrect. Very good. So betaங்கிறது I should have double bond between second and third carbon. So this is first carbon, this is second carbon, this is third carbon. Second and third carbonக்கு நடுவுல போட்டாலும் அது first and second carbon தானே கன்சிடர் பண்ணும். அப்படி ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது இல்லைங்களா? So இதுதான் தப்பான நேம். So this is the right answer. புரிஞ்சுதுங்களா? ரைட். இது வந்து this is possible. Fourth option is possible. எப்படி? ஐசோன்னு சொல்றாங்க, பியூட்டலின். So I should have 4 carbons and alpha தானே first and second carbon நடுவுல போட்டு விட்டுறலாம். ஓகேங்களா? So இதுதான் தப்பா வருது. So third option தான் தப்பு. அதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? No, ma'am. இப்ப அடுத்தது ஐசோமெரிசம்ல இருந்து போலாம். ஸோ ஐசோமெரிசம்ங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துல இருந்துமே இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து ஐசோமெரிசம்னா என்ன? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல we have so many categories இல்லைங்களா? செயின் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல், பொசிஷன், மெட்டாமர்ஸ், டாட்டாமர்ஸ், அதுல இருந்தெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ல கான்ஃபர்மேஷனல், கான்ஃபிகரேஷனல். கான்ஃபர்மேஷனல்ல நம்ம அந்த ஸ்கியூ ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். கம்ப்ளீட்லி எக்லிப்ஸ், பார்ஷியல் எக்லிப்ஸ், காஷ், இதெல்லாமே பார்த்திருப்போம். அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் சிஸ் ட்ரான்ஸ், அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இப்ப நம்ம எடுக்கிறது ரொம்ப லைட்டான பார்ட் தான். ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அட்வான்ஸ்டு கொஸ்டின் போலாம். ஃபைன். இந்த கொஸ்டின் 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது என்னன்னு கேக்குறாங்க. செயின் ஐசோமர்ஸா, பொசிஷனா, செயின் பொசிஷனா, இல்ல அவங்க 2 பேரும் ஐசோமர்ஸே இல்லையான்னு கேக்குறாங்க. Chain isomerism. ஓகே. செயின் ஐசோமர்ஸ்னா என்ன கண்டிஷன்? பிரான்ச் லீனியர்ல இருந்து பிரான்ச்சா மாறணும் மேம். ஓகே. பிரான்ச் 2 காம்பவுண்டுக்கும் கார்பன் ஸ்கெலிட்டன் டிஃபரெண்டா இருந்ததுன்னா then it is called chain isomer. கார்பன் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது இப்ப இந்த காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் விட்டுட்டு கார்பன்ஸை மட்டும் போடணும். ஸோ இங்க 4 கார்பன்ஸும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இங்க 3 கார்பன்ஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாவும் இந்த 4th கார்பன் பிரான்ச்லயும் வந்துருது. ஸோ கார்பன் ஸ்கெலிட்டனே டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா then that is called chain isomer. கண்டிப்பா பொசிஷன் ஐசோமர் கிடையாது. பொசிஷன் ஐசோமர்ங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்போ இல்ல டபுள் பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்டோட பொசிஷன்ஸ் மாறி இருக்கணும். ஆனா இங்க டபுள் பாண்ட் இஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன், இங்கேயும் டபுள் பாண்ட் இஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன் தான். ஸோ இட் இஸ் நாட் பொசிஷன் ஐசோமர். கண்டிப்பா செயின் ஐசோமர் மட்டும்தான். ஓகே. அண்ட் இது நாட் ஐசோமர்னு சொல்ல முடியாதுன்னா மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கோர்ஸ் ஒரே மாதிரி வருது இல்லைங்களா? ரைட். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. How many minimum carbon atoms required for chain isomerism and position isomerism in alkanes? இது ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போட்டு சொல்லணும். ஒரு ஆல்கேனுக்கு நம்ம செயின் ஐசோமர் சொல்லணும்னா மினிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கணும், பொசிஷன் ஐசோமர் சொல்லணும்னா மினிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. ரேண்டமா போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்து போட்டு பாருங்க. 4 கார்பன்ஸ் இருந்தா செயின் ஐசோமர் சொல்ல முடியுமா, 3 கார்பன்ஸ் இருந்தா சொல்ல முடியுமா அப்படிங்கறத பாருங்க.
ஆப்ஷன் 4 மேம் 4,4. ஓகே 4 கார்பன்ஸ் இருந்தா செயின் ஐசோமரும் சொல்லலாம், பொசிஷன் ஐசோமரும் சொல்லலாம்ங்கறீங்க. என்னக்கண்ணா? அட்டாச் ஆகல மேம். ஃபங்க்ஷன் புரியல சாமி. குரூப் இல்ல மேம். பொசிஷன் ஐசோமரிசம்ல இருந்து ஃபங்க்ஷன் குரூப் இல்ல மேம். அப்ப மெத்தில் குரூப் வச்சு பார்க்கணுமா? ஆமா, மெத்தில் குரூப் வச்சு தான் பார்க்கணும். ஓகே. சோ மெத்தில் குரூப் வச்சு பார்த்தாலும் 4,4 ன்னு சொல்றீங்களா? எஸ் மேம். ஓகே, தத்வதிகாவோட ஆன்சரும் 4th ஆப்ஷனா இருக்கு. சந்தன மரியராஜும் 4th ஆப்ஷன் சொல்றீங்க. ஃபைன். மத்தவங்கலாம் பூந்தமிழரசி, கவிராஜ், செல்வி. நான் என்ன அவங்களோட ஆன்சர் கரெக்ட்னே சொல்லல. மேபி மத்தது கூட கரெக்டா இருக்கலாம். இல்ல அதுதான் கரெக்டா கரெக்ட்னா அது சொல்லுங்க. சரி, கவனிங்க. இருக்கிறதுலே மினிமம் கார்பன் 3. சரி, அது வருமானு பார்த்துருவோம். ஸோ இது ஒரு மாலிகுல் ஒரு காம்பவுண்ட் 3 கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கேன். நான் ஹைட்ரஜன்ஸ் போடல. ஹைட்ரஜன்ஸ் நீங்க வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க கார்பனுக்கு. ஸோ கார்பன்ஸ் எப்படி ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி கனெக்ட் ஆயிருந்தாலும் நீங்க அதை என்னன்னு சொல்லணும்? ப்ரொப்பேன்னு தான் சொல்லணும். இதையும் ப்ரொப்பேன்னு தான் சொல்லணும். ஐசோன்லாம் சொல்லக்கூடாது. ஐசோங்கிற டேர்ம் எப்போ வரும்னா, இப்படி 3 கார்பன் 7 மாதிரி கனெக்ட் ஆகி செகண்ட் கார்பன்ல இருந்து ஏதாவது சப்ஸ்டியூஷன் போயிருக்கணும். அப்பதான் நீங்க ஐசோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவே ஆல்கேன் ஆகி போச்சு. அப்ப இங்கெல்லாம் ஐசோ சொல்லக்கூடாது. சோ இதுவும் ப்ரொப்பேன் தான், இதுவும் ப்ரொப்பேன் தான். சோ ஸ்ட்ரெயிட் செயின் மாதிரி தான் இருக்கு. இதை வந்து நம்ம கார்பன் ஸ்கெலிட்டன் மாறுற மாதிரி எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? சோ 3 கார்பன்ஸை வச்சு செயின் ஐசோமர்ஸ் சொல்ல முடியாது. சோ அட்லீஸ்ட் 4 கார்பன் ஆஃப்ஸ் வேணும். சரிங்களா? அப்ப செகண்ட் ஆப்ஷன் ரூல்ட் அவுட். ஆனா ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல எது வரும்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து எது போடுவோம்? நீங்க எல்லாரும் 4th ஆப்ஷன் சொன்னீங்க. 4 கார்பன்ஸை வச்சு பொசிஷன் ஐசோமர்ஸ் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். 1 2 3 4 கரெக்ட்டுங்களா? சரி, இதை வச்சு நம்ம பொசிஷன் ஐசோமருங்கிறது என்ன? ஒரு காம்பவுண்ட்ல ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கணும். இது இன்னொரு காம்பவுண்ட்ல அதே ஃபங்க்ஷனல் குரூப் வேற ஒரு பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்போ இதை வச்சு ஐசோமர்ல ஒரு இந்த காம்பவுண்ட்ல ஃபங்க்ஷனல் குரூப்பே இல்ல. கரெக்ட்டுங்களா? சரி, ஒரு மெத்தில் குரூப்பை வச்சு சொல்லலாம். இப்போ இந்த காம்பவுண்ட்ல இருந்து ஒரே ஒரு கார்பனை எடுத்து நான் இங்க செகண்ட்ல மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். வேற எங்கேயுமே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. டெர்மினல்ல போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல மித்தைல் குரூப் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேரே பியூட்டேன்னு போயிடும். கரெக்ட்டுங்களா? சோ 4 கார்பன்ஸ் வச்சு மட்டுமே பொசிஷன் ஐசோமர் சொல்ல முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சோ மொத்தமா 4 கார்பன்ல 3 கார்பன்ஸ் நான் செயின்ல போட்டு 4th கார்பனை நான் பிரான்ச்சா ஃபிக்ஸ் பண்ணனா அதை நான் நடுவுல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். டெர்மினல்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சொல்லுங்க சந்தன மரியராஜ். ஆப்ஷன் 3 மேம். எனக்கு அதான் கன்ஃபியூஷனா இருந்துச்சு மேம். இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது சொல்லணும், மெத்தில் வச்சு சொல்லணும். பியூட்டேன் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ரூல்ஸ் படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கிறது தானே கண்ணா செயின் எடுத்துக்கோ. எஸ், அப்போ இந்த ஆப்ஷன் வராதுங்களா? சரி, சந்தன மரியராஜோட ஆன்சர் வந்து இப்போ ஆப்ஷன் 3 சொல்றாரு. இப்போ இதுவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5 வச்சு செயின் பொசிஷன் ஐசோமர் சொல்ல முடியுமான்னு பார்த்தா 1 2 3 4 5th கார்பனை கொண்டு போய் டெர்மினல்ல நான் கொண்டு போய் அட்டாச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இங்க அட்டாச் பண்ணாலும் அது 2 மித்தைல் பியூட்டேன் தான். இல்ல இந்த கார்பன்ல அட்டாச் பண்ணாலும் 2 மித்தைல் பியூட்டேன் தான். சோ 5 கார்பன்ஸை வச்சு பொசிஷன் ஐசோமர் சொல்ல முடியாது. சோ கண்டிப்பா மினிமம் 6 கார்பன்ஸ் வேணும். நான் அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். 6 கார்பன்ஸுங்களா? அதுல 5 கார்பன்ஸ் நீங்க செயின்ல போட்டுக்கலாமா? 6th கார்பன் நான் வந்து இங்க அட்டாச் பண்ணனா என்னன்னு சொல்லுவீங்க? 2 மித்தைல் பென்டேன்னு சொல்லுவீங்க. கரெக்ட்டுங்களா? இன்னொன்னு என்ன சொல்லலாம்? இங்க அட்டாச் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? 3 மித்தைல் பென்டேன்னு சொல்லுவீங்க. சோ 2 ஐசோமர் சொல்ல முடியும். இதை கொண்டு போய் இங்க அட்டாச் பண்ணக்கூடாது. மறுபடியும் அது 2 மித்தைல் பென்டேன் தான். கரெக்ட்டுங்களா? சோ பொசிஷன் ஐசோமர் சொல்லணும்னா மினிமம் 6 கார்பன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஃபைன். சோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சோ ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போடணும். ஓகேங்களா? ஃபைன். Third question. Which molecular formula does not exhibit position isomerism?
4 மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு இதுல எங்க பொசிஷன் ஐசோமரிசம் வராதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி கண்ணா? மினிமம் 6 கார்பன் இருக்கணும் மேம். அது வந்து ஆல்கீன் மேம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்கீன், அதனால அதுக்கு மினிமம் 6 கார்பன். வெரி குட், வெரி குட். இப்பதான் நம்ம முன்னாடி क्वेश्चनல ஒரு கான்செப்ட் படிச்சிட்டு வந்தோம். ஆல்கேன்ஸ்ல பொசிஷன் ஐசோமரிசம் சொல்லணும்னா மினிமம் 6 கார்பன்ஸ் இருக்கணும்னு. இதுல எதெல்லாம் ஆல்கேன்? ஹோமோலோகஸ் சீரிஸ் படி தெரியும். CnH2n+2 is alkane. சோ இது ஆல்கேன் and third ஒன்னும் ஆல்கேன் தான். கரெக்ட்டுங்களா? சோ ஆல்கேன்ஸ்ல மினிமம் 6 கார்பன்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். இங்க 5 கார்பன்ஸ் தான் இருக்கு. சோ இதுக்கு தான் பொசிஷன் ஐசோமரிசம் வராது, மத்ததுக்குலாம் வரும். சோ இதுக்கு வரும்ங்கிறது இப்பதான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். செகண்ட் ஒனுக்கும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஆல்கீன், கரெக்ட்டுங்களா? சோ 4 கார்பன் பொசிஷன் ஐசோமருங்கும் போது இங்க நான் ஆஃப் கோர்ஸ் டபுள் பாண்ட் எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? சோ டபுள் பாண்ட் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனுக்கு நடுவுல போடலாம், ஆர் டபுள் பாண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனுக்கு நடுவுல போடலாம். கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி 5 கார்பன் சிஸ்டம்ல டபுள் பாண்டோட பொசிஷனை மாத்தி மாத்தி பொசிஷன் ஐசோமர்ஸ் சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் தான் நம்மளால பொசிஷன் ஐசோமர்ஸ் சொல்ல முடியாது. சரிங்களா? ரைட். அடுத்தது இந்த क्वेश्चन. Isomers are essentially identical with which of the following? Easy. ஐசோமரா இருக்கணும்னா கண்டிப்பா எதுல ஒரே மாதிரி இருக்கணும்? மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கோர்ஸ். புரிஞ்சுதுங்களா? மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும், ஸ்ட்ரக்சர் தான் வேற வேற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இன் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர். ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அந்த காம்பவுண்ட்ல டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் என்னன்னு கேக்குறாங்க. 3 மேம். ஓகே கண்ணா, எப்படி 3ன்னு சொன்னீங்க? மேம் ஏன்னா ஒரு ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு மேம். 2 டபுள் பாண்டுக்கு 2 ஹைட்ரஜன் தேவைப்படும். அப்புறம் வந்து ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கு, அத லீவர் ஆஃப்டருக்கு ஒரு ஹைட்ரஜன் தேவைப்படும். 3. ஓகே ரைட். சோ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கண்டுபிடிக்கிறது அவர் சொல்ற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அவர் வந்து எவ்வளவு ஹைட்ரஜன்ஸ் தேவைப்படுறோங்கிற மாதிரி வச்சு சொல்றாரு. அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். இல்லைன்னா நான் உங்களுக்கு ஃபார்முலாவே கொடுத்துட்றேன். இதுதான் ஃபார்முலா, கவனிச்சுக்கோங்க. டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டபுள் பாண்ட் ஈக்குவலன்ட், இண்டெக்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டெஃபிஷியன்சி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அண்ட் ஃபார்முலா என்னன்னா, அந்த காம்பவுண்ட்ல as such ஏதாவது பை பாண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. எவ்வளோ பை பாண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இல்லைன்னா ரிங் இருந்தால் ஒரு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ ஒருவேளை பை பாண்டும் இல்ல ரிங்கும் இல்லைன்னா டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இஸ் 0. ஒரு பை பாண்ட் ஒரு ரிங் இருந்தால் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இஸ் எய்தர் ஒரு பை பாண்ட் ஆர் ஒரு ரிங் இருந்தா டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இஸ் 1. புரிஞ்சுதுங்களா? சோ நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸையும் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன்ல சேர்த்திக்கலாம், நம்பர் ஆஃப் ரிங்கையும் நீங்க டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன்ல சேர்த்திக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சம்டைம்ஸ் இப்படி கூட இருக்கும், அங்க கார்பன், ஹைட்ரஜன், ஹாலஜன்ஸ், நைட்ரஜன் எல்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் போடுறதுக்கு டைரக்டா இந்த ஃபார்முலாவே நீங்க யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? சோ C is number of carbon atoms, H is number of hydrogen, X is number of halogen, N is number of nitrogen atoms. புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த காம்பவுண்ட பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பை பாண்ட் இருக்கு? இது ஒரு பை பாண்ட், இது ஒரு பை பாண்ட், அது போக ஒரு ரிங். சோ 2 + 1 3. சோ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இஸ் 3. புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்றதுக்கு. அடுத்தது போலாங்களா? எஸ் மேம். கவிராஜ் உங்களுக்கு புரியுதா சாமி? இந்த ஹைட்ரஜன் பென்சீன் இருக்குல்ல, ஹைட்ரஜனும் கால்குலேட் பண்ணக்கூடாதா மேம்? எங்க கண்ணா? இங்க இருக்கிற ஹைட்ரஜன்ஸ்லாம் கவுண்ட் பண்ணக்கூடாதான்னு கேக்குறீங்களா? நீங்க ஹைட்ரஜனை பத்தி யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? இதுல எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு பாருங்க, எத்தனை ரிங் இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரிங் தானே இருக்கு. எத்தனை பை பாண்ட் இருக்கு? எங்கெல்லாம் டபுள் பாண்ட் இருக்கோ அதுல ஒன்னு சிக்மா, இன்னொன்னு பை. கரெக்ட்டுங்களா? அப்ப எத்தனை பை பாண்ட் இருக்கு?
இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? மொத்தமா 2 பை பாண்டா? சோ 1 + 2 = 3. புரிஞ்சுதுங்களா? இல்ல நீங்க ஃபார்முலா போட்டு தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னா இந்த ஃபார்முலால அங்க எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கு, எவ்வளவு ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு ஒண்ணா கவுண்ட் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஓகே மேம். ஆனா அதை விட இது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்களே, பார்த்த உடனே எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்கு, எத்தனை ரிங் இருக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். எங்களை ஃபார்முலாவோட நீட் இல்ல. அடுத்த ப்ராப்ளம் நான் ஒண்ணு காமிக்கிறேன். அதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, பென்சீன்ல டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எவ்வளோன்னு கேக்குறாங்க. பென்சீனோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஓகே, பார்க்கலாம். தத்வதிகா, கவிராஜ், பென்சீனோட ஸ்ட்ரக்சர் என்னது? இதுதானே? அப்ப இதுல டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எவ்வளவு வரும் சாமி? 3 மேம். எப்படி 3? 3 பை பாண்ட்ஸ். வெரி குட். ஆமா, 3 பை பாண்ட்ஸ்ங்களா? அப்புறம் ரிங் இருந்தா அதையும் சேர்த்திக்கணும்னு சொன்னேன்ல. ரிங் இருக்குதானே? ஒரு ரிங் இருக்குதானே கண்ணா? அப்போ 3 + 1 4. ரைட். 7th question, degree of okay, degree of unsaturation is also known as both on carbon deficiency, index of carbon, index of hydrogen deficiency. சரிங்களா? இல்லனா double bond equivalent. So answer is second option. Okay, 8th question பாருங்க. Find the correct match in the following table. ஒரு சில காம்பவுண்ட்ஸும் அதோட ரெஸ்பெக்டிவ் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்ட்ரக்சர் இல்ல. ஸ்ட்ரக்சர் இருந்தா ரிங் எவ்வளவு இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்குங்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் இல்லையே, கார்பன் கவுண்ட்டும் ஹைட்ரஜன் கவுண்ட்டும் தான் இருக்கு. இப்போ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? கார்பனோட கவுண்ட், ஹைட்ரஜனோட கவுண்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஹாலஜனும் நைட்ரஜனும் இல்ல, அஃப்கோர்ஸ் 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ போட்டு எந்த இடத்துல டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் 1 மேம். ஓகே, எல்லாத்துக்குமே ஆப்ஷன் 1 தான் வருதுங்களா? பூந்தமிழரசி, தத்வதிகா. ஓகே, ரைட். கவிராஜ் போட்டு காமிக்கணுமா சாமி, இல்ல உங்களுக்கு அதான் வருதுங்களா? மேம் 2 வருது. எதுக்கு சாமி 2? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்குங்களா? சரி, கவுண்ட் பண்ணுவோமா? டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு, சேர்ந்து போடலாமா? கார்பன் எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல? ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல கார்பன் எவ்வளவு சாமி இருக்கு? 5. ஃபார்முலால +1 இருக்குங்களா? 5 + 1 மைனஸ் ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 10 பிளஸ் ஹாலஜன் ஏதாவது இருக்கா? இல்ல. நைட்ரஜன் ஏதாவது இருக்கா? இல்ல. டிவைடட் பை 2. கரெக்ட்டுங்களா? சோ 5 + 1 என்னது? 6 மைனஸ் 10ங்களா? 10/2 என்னது? 5. கரெக்ட்டுங்களா? சோ 6 - 5 is 1 தானே? சோ செகண்ட் ஆப்ஷன் போட்டு பார்ப்போமா? 4 கார்பன்ஸ் இருக்கு. 4 + 1 மைனஸ் ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 6. ஹாலஜன்ஸ் இல்ல, நைட்ரஜனும் இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ 4 + 1 is 5. 5 - 6/2 is 3. கரெக்ட்டுங்களா? சோ which is 2. இதுவும் கரெக்டா வருதா? ஓகே, தேர்ட் ஆப்ஷன் போடுவோமா கண்ணா? நம்பர் ஆஃப் கார்பன் is 6. 6 + 1 மைனஸ் ஹைட்ரஜன் 14, ஹாலஜனும் இல்ல, நைட்ரஜனும் இல்ல, டிவைடட் பை 2. So 7 - 14/2 is also 7. 7 - 7 is 0. ஆனா 1 கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகேங்களா? அதனால தான் மற்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. புரிஞ்சுதா சாமி? புரிஞ்சு மேம். ரைட். அடுத்தது, which of the following isomerism is not related to structural isomerism? இந்த நாலுல geometrical isomerism.
சரி, ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்க்கு இன்னொரு பேர் இருக்கே, அது சொல்லுங்க பாப்போம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் இஸ் ஆல்சோ கால்ட் as structural isomerism is also called as constitutional isomerism. ஓகேங்களா? constitutional isomerism. ஓகே. சோ இந்த நாலுல எது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்க்கு கீழ வரலன்னு கேக்குறாங்க. ஜியோமெட்ரிக்கல் வந்து ஸ்டீரியோ ஐசோமரிசம்க்கு கீழ வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த क्वेश्चन, இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கும் நடுவுல என்ன ஐசோமரிசம் இருக்குன்னு கேக்குறாங்க. ஈஸி. ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஏன்னா இங்க இருக்கிறது கீட்டோன் அண்ட் இங்க இருக்கிறது ஆல்டிஹைட். கரெக்ட்டுங்களா? சோ வேற வேற ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்குது இல்லைங்களா? சோ திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். டாட்டோமெரிசம் கிடையாது. டாட்டோமெரிசம்னா இப்ப நீங்க டபுள் பாண்டோ பார்த்தோன்னு உங்களுக்கு டாட்டோமெரிசம்னு தோணும். கரெக்டா தத்துவத்திக்கா. ஆனா ஒரு ஃபார்ம்ல வந்து அது கீட்டோ ஃபார்மா இருந்தா இன்னொரு ஃபார்ம்ல அது வந்து ஈனால் ஃபார்மா இருந்திருக்கும். சோ இது ஈனாலா இல்ல பாருங்க, ரெண்டுமே கார்பனைல் குரூப்பா தான் இருக்கு. சோ தே ஆர் நாட் டாட்டோமர்ஸ் டு ஈச் அதர். டாட்டோமெரிசம் எல்லா காம்பவுண்ட்லயும் வராது தானே. டாட்டோமெரிசம் வரணும்னா என்ன கண்டிஷன் அது ஒபே பண்ணணும் ஞாபகம் இருக்குங்களா? அட்லீஸ்ட் 1 ஆல்பா கார்பன் இருக்கும், ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும் மேம். sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் இருக்கணும் மேம். ஓகே. சோ மல்டிபிள் பாண்டட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆல்பா ஹைட்ரஜனாவது இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ரைட். சரி, அடுத்த क्वेश्चन போலாம். தேர்ட் क्वेश्चन மேல இருக்கிறது. ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஓகே, ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல? கார்பாக்சிலிக் ஆசிட். இங்க ஒரு ஆல்டிஹைடும் ஆல்கஹாலும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ தே ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஓகே. இது என்ன கண்ணா? மெட்டாமெரிசம் மேம். ஆப்ஷன் டே இல்லைங்களே. பொசிஷன் ஐசோமர்ஸ். ஓகே. செயின் ஐசோமர்ஸ் இல்லைங்க சார். ஐடென்டிக்கல் கரெக்ட். மாலிகுல் அப்படியே திருப்பினீங்கன்னா இன்னொரு மாலிகுல் வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ தே ஆர் ஐடென்டிக்கல். சரி, இந்த क्वेश्चन மெட்டாமெரிசம். ஓகே. மெட்டாமர்ஸ்னா என்னது? எதனால மெட்டாமர்ஸ்னு சொன்னீங்க? ஃபங்க்ஷனல் குரூப்க்கு சைடுல உள்ள மெத்தில் குரூப் வந்து டிஃபரெண்டா இருக்கும் மேம். ஓகே. சோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்பர் ஆஃப் கார்பன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேரி ஆகிறதுனால அது வேற ஒரு காம்பவுண்டா நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி பார்த்தா இங்க இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ல இதை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துப்போம். இங்க லெஃப்ட் சைட்ல 2 கார்பன் தான் இருக்கு. ஆனா ரைட் சைட்ல 6 கார்பன்ஸ் இருக்கு. சோ இங்க 2 and 6 டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இங்க 6 + 1 7. ஆனா ரைட் சைட்ல 1. சோ நம்பர் ஆஃப் கார்பன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடையும் மாறுறதுனால வேற வேற காம்பவுண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சதுன்னா தென் தே ஆர் மெட்டாமர்ஸ். எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் மெட்டாமரிசம் வராது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பை ஃபங்க்ஷனலா இருக்கணும். இப்ப நீங்க ஆல்கஹால்லாம் எடுத்துட்டு போய் மெட்டாமர்ஸ் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆல்கஹால் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த மாதிரி கார்பனைல் குரூப் இருக்கக்கூடிய சிஸ்டம், இப்போ அது கீட்டோனா இருக்கலாம், இல்லைன்னா ஈத்தரா இருக்கலாம், இதுக்கெல்லாம் மெட்டாமர்ஸ் வரும். இந்த क्वेश्चन இதுவும் நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போடணும். Only 2 isomers of monochloro product is possible for which of the following?
ஸோ ஃபர்ஸ்ட் n பியூட்டேன் எடுத்து மோனோக்ளோரினேஷன் பண்ணி பாருங்க. வாட் இஸ் மோனோக்ளோரினேஷன்? ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரின் சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ ஒரே ஒரு குளோரினை தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். பியூட்டேன்ல எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை கார்பனுக்கு வேணாலும் ஹைட்ரஜனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆனா அவங்க மோனோக்ளோரினேஷன் மட்டும்தான் பண்ண சொல்றாங்க. ஸோ மோனோக்ளோரினேஷன் பண்ணா ரெண்டு பாசிபிள் ப்ராடக்ட் மட்டும்தான் வரணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுன்னு நீங்க சூஸ் பண்ணி சொல்லணும். ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போடணும். ஒரு ஆப்ஷனா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ ஒண்ணு போட்டு காமிக்கிறேன். பென்சீன் எடுத்துப்போம். பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதுதான் பென்சீனோட ஸ்ட்ரக்சர், கரெக்ட்டுங்களா? மோனோக்ளோரினேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணும். இங்க நான் குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? வேற எந்த பொசிஷன்ல நான் குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணாலும் காம்பவுண்ட் வந்து குளோரோபென்சீன் தான், கரெக்ட்டுங்களா? ஸோ பென்சீன்ல நம்ம மோனோக்ளோரினேஷன் பண்ணோம்னா ஒரே ஒரு ஐசோமருக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்கு, கரெக்ட்டுங்களா? இது யாருக்காவது டவுட் இருக்கா? வேற எந்த பொசிஷன்ல பண்ணாலும் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் குளோரோபென்சீன், கரெக்ட்டுங்களா? மோனோக்ளோரினேஷனுக்கு அப்போ தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ மற்ற ஆப்ஷனும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 பாப்போமா? வாட் இஸ் திஸ் n பியூட்டேன்? n பியூட்டேன் என்னதுக்குன்னா லீனியர் மேம். வெரி குட். ஸோ 4 கார்பன்ஸ் இருக்கும். 4 கார்பன்ஸ்மே ஸ்ட்ரெயிட் செயினா அட்டாச் ஆயிருக்கும்னு அர்த்தம். ஸோ மோனோ சப்ஸ்டியூஷன் பண்ணா ஒன்னா இந்த கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் ஒரு குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யுவர் 1 குளோரோபியூட்டேன். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? செகண்ட் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரினை சப்ஸ்டியூட் பண்ணா then that is 2 குளோரோபியூட்டேன், கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க 2 ஐசோமர் எழுத முடியும், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வருது, கரெக்ட்டுங்களா? 2 ஐசோமர் வருது. மற்றதுக்கும் போட்டு பார்த்துடலாமா? செகண்ட் ஆப்ஷனுக்கு போடுவோமா? 2,4 டைமித்தைல் பென்டேன். பென்ட்னு எத்தனை கார்பன்ஸ்? 5 கார்பன்ஸ். 1 2 3 4 and 5. செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல we should have 2 methyl groups, கரெக்ட்டுங்களா? சரி, வேற எங்கெங்கெல்லாம் நம்ம ஹைட்ரஜன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு காம்பவுண்ட் மாதிரி தெரியுமா? வேற எங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த கார்பன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சொல்லுங்க சந்திரமராஜ். செகண்ட் பொசிஷன். வெரி குட். செகண்ட்லயும் பண்ணலாம். ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? அப்போ நம்மளுக்கு 3 ஐசோமர் கிடைக்கும், 2 ஐசோமர் இல்லை, கரெக்ட்டுங்களா? அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்தது 1 மித்தைல் பியூட்டேன். ஆக்சுவலி நம்மளால 1 மித்தைல் பியூட்டேன்னே சொல்ல மாட்டோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு படிப்போம்? பென்டேன்னு தான் படிப்போம், கரெக்ட்டுங்களா? அண்ட் இதுலயுமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், செகண்ட் கார்பன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், தேர்ட் கார்பன்லயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 ஐசோமருக்கு பாசிபிலிட்டி இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ இதுவும் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது பாருங்க. செகண்ட் கொஸ்டின். Total number of isomers of a disubstituted benzene compound is 3 மேம். 3. என்னென்ன ஐசோமர்ஸ் கண்ணா? ஆர்த்தோ, மெட்டா, பேரா. எஸ். ஒரு பென்சீன்ல 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 ஹாலஜனை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, ஏதாவது 2 சப்ஸ்டியூட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதோட பொசிஷன்ஸை மாத்தி மாத்தி போடலாம், கரெக்ட்டுங்களா? ஆர்த்தோ டு ஈச் அதர். இங்க ஒரு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? ஸோ தே ஆர் ஆர்த்தோ டு ஈச் அதர். இங்க 2 இப்படியும் போடலாம், கரெக்ட்டுங்களா? ஸோ இதை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பேசணும் இல்லைங்களா? ஸோ சப்ஸ்டியூன்ஸ் எங்க வேணாலும் போட்டு காமிக்கலாம். ஆனா நம்மளுக்கு ஆர்த்தோ பேராமெட்டா சொல்ல தெரியணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அட்ஜசன்ட் கார்பன்ஸ்ல 2 சப்ஸ்டியூவன்ட் இருந்ததுன்னா அது ஆர்த்தோ. ஒரு கார்பனை விட்டு 2 சப்ஸ்டியூவன்ஸ் இருந்ததுன்னா then that is மெட்டா. எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருந்ததுன்னா then that is பேரா. ஸோ 3 ஐசோமர் மட்டும் தான் பாசிபிள். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே. The number of
possible alcoholic isomers for C4H10OR? Structural isomers மட்டும் தான் கேக்குறாங்க. மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, நம்மள கன்ஃபியூஸே பண்ணல. அவங்க ஆல்கஹால்னும் க்ளூ கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஆக்சிஜன் இருக்குதுன்னா அது என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். அது ஆல்டிஹைடா இருந்திருக்கலாம், கீட்டோனா இருந்திருக்கலாம், ஈத்தரா இருந்திருக்கலாம், இல்ல அவங்க சொல்ற மாதிரி ஆல்கஹாலும் இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்க ஆல்கஹால்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாலிகுலர் ஃபார்முலாவை வச்சு வேற வேற ஆல்கஹால்ஸ் ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் வருதுன்னு சொல்லுங்க. 4 மேம். 4. அதுல எத்தனை பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கண்ணா? மேம் ஒரு பிரைமரி, ஒரு செகண்டரி, ஒரு இல்ல மேம் 2 பிரைமரி, ஒரு செகண்டரி, ஒரு டெர்ஷரி மேம். ஓகே. எல்லாத்துக்குமே 4 தான் வருதுங்களா? வேற யாருக்காவது மாறி வருதா? இன்னும் போட்டு பாக்கலீங்களா? இன்னும் எப்படி போடுறதுன்னு டவுட்டா? சரி, சேர்ந்து போடலாமா? ஓகே, இங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு நம்மள ஐசோமர்ஸ் எழுத சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம்? ஆப்வியஸ்லி 4 கார்பன்ஸ்ங்கும் போது 4 கார்பன்ஸ் எப்படி ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணிடுவோமா? அண்ட் ஆல்கஹால் இருக்குன்னு சொல்றாங்க, OH போடணும். கரெக்ட்டுங்களா? நீங்க கார்பன்ஸோட வேலன்சிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா கரெக்டா இந்த மாலிகுலர் ஃபார்முலா வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பிரைமரி. பிரைமரி ஆல்கஹால் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கார்பன் செயினை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா இந்த டெர்மினல் கார்பன் இருக்கு பாருங்க, இந்த கார்பன் கூட தானே அட்டாச் ஆயிருக்கு. ஆனா இதை எடுத்துட்டு வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் பண்ணுவோமா? Still the compound is going to be a primary alcohol. ஆனா இங்க இருக்கிற சைட் செயின்ல ஒரு சின்ன வித்தியாசம் வரும். அது அப்போ இன்னொரு ஸ்ட்ரக்சரல் ஐசோமரா மாறுமா? அப்ப இந்த கார்பன் எடுத்துட்டு வந்து இந்த கார்பன்ல அட்டாச் பண்ணும். எப்படி இருக்கும்? கார்பன் 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 OH. ஸோ இந்த கார்பன் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஸோ 2 பிரைமரி ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. இதை தவிர பிரைமரி ஆல்கஹாலை வேற மாதிரி நம்மளால மாத்த முடியாது இல்லைங்களா? ரைட்டு, இதை விட்டுருங்க. அடுத்தது செகண்டரி ஆல்கஹாலா கொண்டு வரலாமா? செகண்டரி ஆல்கஹால்ங்கிறது என்ன? ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கணும். அப்படிதான் போட்டிருக்கேன். இப்போ இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. இந்த கார்பன் எடுத்து நீங்க ரைட் சைட் கார்பன்ல அட்டாச் பண்ணாலும் இதே தான். இந்த கார்பன் எடுத்து இந்த கார்பன்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அது செகண்டரி கிடையாது, டெர்ஷரி ஆயிடும். அப்படி வேணா அட்டாச் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ 2 பிரைமரி, ஒரு செகண்டரி, ஒரு டெர்ஷரி. இதை தவிர வேற பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆர் 4. இதுதான் சந்தன மாரிராஜ் சொன்னது. புரிஞ்சுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, பார்த்தாலே தெரியுது அது ஆல்கைன்னு. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் கேட்குறாங்க. இப்ப நான் சொன்ன அதே லாஜிக் வச்சு போடுங்க கண்ணா. இப்ப ஆல்கஹால் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம செயினை மாத்தணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் ஒரு இடத்துல வச்சுட்டு செயின் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, 3 ஐசோமர்ஸ் தான் வருதுங்களா? குந்தமிழ் அரிசிக்கு எவ்வளவு வருது? கவிராஜ் உங்களுக்கு எவ்வளவு கணா வருது? தத்வதிகா உங்களுக்கு எவ்வளவு ஐசோமர்ஸ் வருது சாமி?
மேம் நான் எனக்கு 4 வருது மேம், நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. சந்தோஷ் மேம் போட்டு. ஓகே. ஸோ 5 கார்பன்ஸ் இருக்கணும். நான் 5 கார்பன்ஸை ரேண்டமாக இப்படி தானே போடுவேன், லீனியராக தானே போடுவேன். போட்டாச்சு. ஆல்கைன்னு சொல்றாங்க, அப்போ ஒரு ட்ரிபிள் பாண்ட் வரணும். இங்க போட்டுக்கிட்டு மாட்டோம்ல, போட்டாச்சு. சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை மாத்தாதீங்கன்னு சொன்னேன். ஆல்கஹாலை மாத்தல தானே லாஸ்ட் டைம், பக்கத்துல இருந்த சைட் செயின் தானே அட்ஜஸ்ட் பண்ணோம். அந்த மாதிரி தான் நான் மாற்ற போறேன். அப்படியே மாத்தினேன் ஆகும். இந்த கார்பன் எடுத்துட்டு வந்து இங்க அட்டாச் பண்ணுவோமா? ரெண்டு ஐசோமர் ஆச்சுங்களா? ஓகே. இதுக்கு மேல இதை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு இல்லையா? சரி, இப்போ இந்த ட்ரிபிள் பாண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனுக்கு நடுவுல வைக்காம செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனுக்கு நடுவுல வைப்போமா? இதைதான் மாத்த முடியுமா? இந்த கார்பன் எடுத்துட்டு போய் இங்க அட்டாச் பண்ண முடியாது, கண்டிப்பா இங்கேயே அட்டாச் பண்ண முடியாது, பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ இந்த கார்பன் எடுத்துட்டு போய் நான் ரைட் சைட் கார்பன் அட்டாச் பண்ணாலும் தேர் ஐடென்டிக்கல். ஓகே. வேற மறுபடியும் இந்த ட்ரிபிள் பாண்ட் நான் இங்க பொசிஷன் மாத்தினாலும் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் 2 கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ சந்தன மாரிராஜ் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆல்கைன்ஸ் ஆர் 3. புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு நல்ல क्वेश्चन. How many isomeric forms of C7H9N containing a benzene ring are possible? சரி, அவங்க ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு உடனே 7 கார்பன் இருக்கு, ஸ்ட்ரெயிட் செயின்ல 7 கார்பன் போடணும்னு தோணும். ஆனா அவங்க பென்சின் ரிங்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா அதுல 7 கார்பன்ல 6 கார்பன் பென்சீன்ல தான் இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? அண்ட் நைட்ரஜன் ஒன் ஆஃப் த ஆட்டம்ஸா இருக்கு. அப்ப நம்ம என்ன நம்மளுக்கு தெரியணும், அங்க இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நைட்ரஜன் கண்டைனிங் ஃபங்க்ஷனல் குரூப். கண்டிப்பா நைட்ரோ குரூப் இல்ல, நைட்ரோ குரூப்னு ஆக்சிஜன் இருக்கணும். அப்ப என்னவாதான் இருந்திருக்க முடியும்? அமீன். அமைடுன்னு சொல்லக்கூடாது, அமைடுன்னா C டபுள் பாண்ட் O வரும். ஸோ இது வந்து அமீன் NH2வா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ பென்சீன் இருக்கக்கூடிய அமீன் அப்படின்னு மனசுல வச்சுட்டு எத்தனை ஐசோமர்ஸ்னு யோசிச்சு பாருங்க. பென்சீன் இருக்கணும், அமீனா இருக்கணும். இதான் 2 பாயிண்ட். என்னக்கண்ணா இன்னொரு தடவை சொல்லுங்க, கேட்கல, உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சாமி, எனக்கு ஏதோ ஒரு மெத்தில்னு நீங்க சொன்னது கேட்டுச்சு. மெத்தில் பத்தி கேட்டீங்களா? மெத்தில் குரூப் இருக்கணுமான்னு கேட்டீங்களா? அப்படிதான் கேட்டீங்கன்னா ஆமா, மாலிகுலர் ஃபார்முலா மேட்ச் பண்றதுக்கு நீங்க மெத்தில் குரூப் தான் வேணும்னா அதான் போட்டாங்க. ஓகே. ஸோ சந்தோஷ் சொன்ன மாதிரி ஒரு மெத்தில் குரூப் இருக்கு இல்லைங்களா? அப்போ பென்சீன் இருக்கு, அப்புறம் ஒரு NH2 இருக்கு, அப்புறம் ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. ஸோ பென்சீனை வச்சுட்டு மித்தைல் குரூப்பையும் NH2ஓட பொசிஷன்ஸை மாத்தி மாத்தி ஒரு 3 ஐசோமர் எழுதிடலாம். கரெக்டுங்களா? அவ்வளவுதான், இல்ல 3 எழுதிடலாம் மினிமம், அதுக்கப்புறமும் எழுதணும்.
மேம் 5 மேம். ஓகே, எப்படி சந்தன மரிராஜ்? மேம் ஃபர்ஸ்ட்ல வந்து பென்சீன் CH3 அப்புறம் NH3 தனித்தனியா அட்டாச் ஆயிருக்கும் மேம். அதுல வந்து ஆர்த்தோ பேரா மெட்டானு மெட்டா. நெக்ஸ்ட் வந்து பென்சீன் ரிங் வித் C ட்ரிபிள் பாண்ட் C நெக்ஸ்ட் NH3 மேம். ட்ரிபிள் பாண்ட் வருதுங்களா? எஸ் மேம். சொல்றீங்களா எங்க போடணும் சொல்லுங்க. பென்சீன் ரிங் மேல C மேம், அப்புறம் ட்ரிபிள் பாண்ட், அப்புறம் C, அப்புறம் NH3. NH3ங்களா? எஸ் மேம். NH3 ஆக்கனா? எஸ் மேம். இப்போ இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பிரச்சனை இருக்கு. 8 கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு. நாங்க கொடுத்தது 7 தான். ஆமா, கார்பன் ஆட்டம்ஸ் மேட்ச் ஆகல சந்திர மரிராஜ். இன்னொன்னு வந்து நைட்ரஜனுக்கு வேலன்சியே 3 தானே, இங்க 4 இருக்கே. NH2 மேம். ஓகே, சாரி. NH2 அப்படி மாத்தினாலும் கார்பன் ஆட்டம்ஸ் பிரச்சனையாது இல்லைங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வராது கண்ணா. ஓகே. பட் தட் வாஸ் a good try. பட் இது ஆன்சர் இல்ல, இது இல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இல்ல. மொத்த 3 நீங்க சொன்னது கரெக்ட். ஓகே, போடுங்க, பொறுமையா போடுங்க. ஸோ அந்த 3 ஸ்ட்ரக்சர் அவர் சொல்றதை நான் எழுதிடுறேன். NH2, இத தவிர க்ளூ வேணும்னா கேளுங்க. இந்த 3 கரெக்ட். ஆப்ஷன் 4 மேம். 4 இல்ல, ஆப்ஷன் 1 மேம். ஆப்ஷன் 1 4. another one வந்து CH3 லயே NH2 அட்டாச் ஆகுது மேம். ஓகே, பிரில்லியன்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம CH3 போடுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு அதுக்கு பதிலா NH2 போட்டுக்கலாங்கிறாரு. கரெக்ட்டுங்களா கண்ணா? மாலிகுலர் ஃபார்முலா எந்த ஒரு பிரச்சனையும் வரல தானே? சந்தோஷ், மாலிகுலர் ஃபார்முலா பிரச்சனை வருதான்னு சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்லுவீங்களே. வருதா சந்தோஷ்? நோ மேம். ஓகே ஓகே, ரைட் மேம். மேம் எனக்கு இன்னொரு ஐசோமர் கிடைக்குது மேம். சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சீதா மேம். சாரி, சீதா ஈஸ்வரி மேம். சீதா ஈஸ்வரிங்களா? சந்தோஷ்னு சொல்லும்போது சொல்லிருக்கலாம்ல உங்க பேர் சீதான்னு. சரி, சொல்லுங்க சீதா. மேம் இங்க பேரா பொசிஷன்ல NH2 போடுறது, CH3 போட்டிருக்க இடத்துல NH2, அங்க CH3 போடலாம்ல மேம்? அதாவது இந்த இடத்த அப்படியே மாத்திக்கலாங்கிறீங்களா? எஸ். அப்படி போட்டால் அது ஐடென்டிக்கல் தான். சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? ஏன் எல்லாரும் பிரைமரியே பத்தி பேசுறீங்க? then CH3 போடலாம்ல? வெரி குட், வெரி குட். சோ இதெல்லாமே பிரைமரி. இப்ப சீதா சொல்றது வந்து செகண்டரி. கரெக்ட்டா? சூப்பர் கண்ணா. NH அப்புறம் ஒரு CH3. அப்ப மாலிகுலர் ஃபார்முலா ஏதாவது பிரச்சனை வருமா? வருமா சந்தன மரிராஜ்? நோ மேம். அவ்வளவுதான். சோ 5 ஐசோமர் பாசிபிள். சரிங்களா? ரைட், சூப்பர். 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. தத்வதிகா டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, so answer is 5. Next question. Which of the following shows geometrical isomerism? Usually geometrical isomerism na நமக்கு மனசுல வரது வந்து டபுள் பாண்ட் இருக்கணும், சிஸ் டிரான்ஸ். ஆனா எல்லாமே வந்து சிங்கிள் பாண்டட் சிஸ்டம் தான். பட் எல்லாமே சைக்ளோஹெக்சேன்ஸ், ஐ மீன் சைக்ளோ ஆல்கேன்ஸ். சைக்ளோ ஆல்கேன்ஸுக்கும் சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியும், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வரும். ஓகேங்களா? கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ண முடியலன்னா கேளுங்க, நான் க்ளூ கொடுக்குறேன்.
மேம் ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3ங்களா? ஓகே, எதனால ஆப்ஷன் 3ன்னு சொல்றீங்களா? மேம் பி ஆப்ஷன்ல வந்து 4 ஐடென்டிக்கலா இருக்கு மேம். ஓகே, ஆனா இங்க வந்து நம்ம எல்லாமே மித்தைல் ஐடென்டிக்கல் குரூப்பா இருக்கு. எதுல கண்ணா? ஃபோர்த் ஒன் இல்லையா? எஸ் மேம். இப்போ நம்ம சிஸ்டர்ன்னு சொல்லும்போது ஆப்போசிட் 4மே ஐடென்டிக்கலா இருக்கு. ஓகே, நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்கிறது கரெக்ட். நம்ம சிஸ்டர்ன்னு சொல்லும்போது 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. கரெக்டா? கரெக்ட், நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருந்தா தானே ஒரே சைடு இருக்கா ஆப்போசிட் சைடு இருக்கான்னு சொல்ல முடியும். ஆனா இங்க எல்லாமே மித்தைல் குரூப்பா இருக்கே, சொல்ல முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்டா? ஆனா நான் என்ன சொல்றேன், அங்க மித்தைல் குரூப்பை மட்டும்தான் போட்டு காமிச்சிருக்காங்க. போடாத இன்னொரு விஷயம் அங்க இருக்கே, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். வெரி குட் சந்திரமராஜ். எஸ் கண்ணா, இப்ப புரியுதா சீதா? அங்க ஹைட்ரஜனும் இருக்கும். அப்ப அந்த பாயிண்ட் வச்சு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனா ஒரு சூப்பரான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கணுங்கிறது தான் கீ. அதை வச்சு கண்டுபிடிங்க பாப்போம். அப்ப வேற எங்கேயோ 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இல்ல. சீல் இல்ல மேம். வெரி குட். ஆப்ஷன் ஐ மீன் காம்பவுண்ட் சில இல்ல. இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதையும் இதையும் இந்த 2 கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரின் ஹைட்ரஜன் குளோரின். ஸோ இதுக்கு சிஸ்ட்ரான் சொல்லலாம். இதுக்கும் சொல்லலாம். இங்க பாருங்க, இங்க இங்க இது 2க்கும் சொல்லலாம், ஒரு இது 2க்கும் சொல்லலாம். எந்த 2 கார்பன்ஸை வச்சுனாலும் சிஸ்ட்ரான் சொல்லலாம். ஆனா ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 குளோரின், இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஹைட்ரஜன், இதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் 2 ஹைட்ரஜன், இதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் 2 புரோமின். அதாவது ஒரு கார்பனுக்கு 2 டிஃபரெண்ட் சப்ஸ்டிடன்ஸ் இருக்கணும். அப்பதான் சிஸ்ட்ரான்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப சிக்கு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு சொல்லலாம். இங்க ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கு. ஒரு கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் மித்தைல் குரூப், இங்க ஹைட்ரஜன் மித்தைல் குரூப், இதுக்கெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஆப்ஷன் 3 மேம். ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேட்டர்ன். வெரி குட், வெரி குட். Which is a pair of geometrical isomers. 4 காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பேரை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் 3 மேம். வெரி குட், வெரி குட். தத்துவத்துக்கு அமைதியா இருக்கீங்களேன்னு நினைச்சேன். ஓகே, ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து ஜியாமெட்ரிக்கல் பேர்ஸ். கரெக்டுங்களா? சீதா சொல்லுங்க. சீதா ஏதோ சொல்ல வரீங்க? ஹைட்ரஜன் இல்ல. எங்க கண்ணா இல்ல? ஓ எஸ் மேம், எஸ் மேம், சாரி மேம். செகண்ட் தேர்ட் ஒன். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே கார்பன்ல 2 புரோமின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி சொல்லவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரி எங்கேயுமே 2 புரோமின் இருக்கக்கூடிய சிஸ்டம் இல்லை. அப்போ 1 வராது. 1 இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் அண்ட் ஃபோர்த்தான்னு பார்த்தா இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ல இந்த காம்பவுண்டையும் இந்த காம்பவுண்டையும் பேசியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஆனா இங்க எப்படி இருக்கு? ஒரு கார்பனுக்கு குளோரோ குரூப்பும் புரோமோ குரூப்பும் இருக்கு. இது வேற வேற கார்பன்ல இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுவும் இல்லை. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட், which of the following shows geometrical isomerism? இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பட் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் ஆப்ஷன் இங்க இருக்கு.
ஆப்ஷன் 3 A and D. எஸ், ஏஎன்டி. ஏஎன்டி கரெக்ட். வேற யாராவது ஜஸ்டிஃபை பண்றீங்களா அவரோட ஆன்சரை? அவர் ஏஎன்டின்னு சொல்றாரு, அதை நான் கரெக்ட்னு சொல்றேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இல்ல ஏஎன்டி தப்புன்னு ஆர்கியூ பண்றதுனாலும் ஓகே. ஓகே, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பன் நைட்ரஜன் த்ரூ டபுள் பாண்டால கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அக்ராஸ் டபுள் பாண்ட்ல தான் நம்ம சிஸ்ட்ரான் சொல்லுவோம் இல்லைங்களா ஆல்கீன்ஸ்க்கு. இப்போ இந்த கார்பன் வந்து 2 ஹைட்ரஜன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இப்பதான் நம்ம பேசணும் ஒரு கார்பன் வந்து 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கணும்னு பேசணும். அப்போ இதுக்கு சிஸ்ட்ரான் சொல்ல முடியாது, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் இதுக்கு வராது. ரைட். அதே மாதிரிதான் ஆப்ஷன் சிக்கும் ஒரு காம்பவுண்ட் சிக்கும் ஒரே கார்பனுக்கு 2 மெத்தைல் குரூப் இருக்கு, இதுக்கும் வராது. கரெக்டுங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வரும். கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் ஒரு இடத்துல OH இருக்கு. கரெக்டுங்களா? இன்னொரு இடத்துல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜன் கூடயும் ஒரு இத்தாயில் குரூப் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வரும், இதுலயும் அதே மாதிரி வரும். கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன் A and D. இந்த question, which of the following shows geometrical isomers? தயவு செஞ்சு அந்த IUPAC nomenclature வச்சு ஸ்ட்ரக்சர் எழுதி சொல்லுங்க, பார்த்து கெஸ் பண்ணாதீங்க. பார்த்து சொன்னீங்கன்னா பயங்கர மிஸ்லீடிங்கா போயிடும். ஸ்ட்ரக்சரை எழுதி ஸ்ட்ரக்சரை பார்த்து கரெக்டா சொல்லுங்கப்பா. ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. Option 3 ma'am. 4 ma'am. Option 4. 3-phenyl 1-butane. ஓகே, ஸ்ட்ரக்சர் எழுதி பார்த்துட்டீங்களா? ஓகே, வேற யாராவது ஆன்சர் கெஸ் பண்றீங்களா? அப்ப கண்டிப்பா தேர்ட் ஆப்ஷன் இல்ல. கரெக்டா சந்திர மகாராஜ் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சொல்றீங்களா? மேம் 1 minute மேம். நான் 1-butane பார்க்கல ஒரு நிமிஷம். சரி போடுங்க. சேர்ந்து போடலாமா இல்ல போட்டுட்டு இருக்கீங்களா? கவிராஜ் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஓகே போட்டீங்களா கண்ணா? ஓகே மேம்.
சந்தனமராஜன் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் சொன்னாரு. நீங்க சம்பந்தமே இல்லாம செகண்ட் ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க. சந்தனமராஜ் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். கவிராஜ் பாருங்க ஆன்சர் கரெக்டா வச்சுட்டு அமைதியா இருந்திருக்கீங்க. ஏன் கவிராஜ்? ஓகே, ஸோ இது வந்து பியூ டு 1ene அப்படிங்கும் போதே டபுள் பாண்ட் இஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல வி ஹேவ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அப்போ ஒரே கார்பன்ல 2 ஆட்டம் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வேர் ரூல்ட் அவுட். ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வேர் ரூல்ட் அவுட். அப்போ நீங்க வந்து எந்த 2 ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்? கண்டிப்பா செகண்டையும் போடணும், தேர்டையும் போடணும். ஏன் மிஸ்லீடிங்கா இருக்கும்னு சொன்னேன்னா 1,1 டைஃபினைல் ஒரே கார்பன்ல 2 ஃபினைல் குரூப் இருக்கு. அப்ப அது வராதுன்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா பொசிஷன் மாறிடும். ஓகேங்களா? நீங்க ஸ்ட்ரக்சர் எழுதி பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு தான் நம்மளால ஜியோமெட்ரிக் லைசோமர்ஸ் சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரித்விகா புரிஞ்சுதாக்கண்ணா? நம்ம அடுத்தது போலாமா? பூந்தமிழரசி. எஸ் மேம். ஓகே, பூந்தமிழரசி போலாமா சாமி? எஸ் மேம். ஓகே கண்ணா, ஃபைன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். கால்குலேட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ் இன் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் கொடுத்து நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. இது ஜேஇல கேட்டிருந்தாங்க தானே, ஞாபகம் இருக்கா சந்தனமராஜ்? எஸ் மேம். ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அதுல ஆப்டிக்கல் எவ்வளோ ஜியோமெட்ரிக் எவ்வளோன்னு சேர்ந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் கேட்டிருந்தாங்க. 2 நாள் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கொஸ்டின். எஸ் மேம். சரி, உங்களுக்கு வேணா க்ளூ வேணும்னா நான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். when the compound is unsymmetrical. unsymmetricalனா டபுள் பாண்ட் இருக்கிற இடத்தை கட் பண்ணி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுலாம் ஒரே மாதிரி வராது. அப்படி வராம இருந்தால் நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ்க்கு இதுதான் ஃபார்முலா, 2n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேட்டரி சிஸ்டம், அதாவது டபுள் பாண்ட சொல்றாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் சொல்றாங்க. இதுவே சிமெட்ரிக்கலா இருந்தால் திஸ் இஸ் தி ஃபார்முலா, 2n-1 plus 2p-1. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இது ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கல் சிஸ்டம்ங்களா இல்ல அசிமெட்ரிக்கல் சிஸ்டமா? அசிமெட்ரிக்கல் மேம். எஸ், ஏன்னா இந்த மாலிகுல் இப்படி கரெக்டா கட் பண்ணி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி ஆஃப் கோர்ஸ் இல்லைங்களா? எஸ், அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா which is 2n. என்னோட வேல்யூ எவ்வளோ? n பை பாண்ட் சொன்னா டபுள் பாண்ட் கண்ணா, டபுள் பாண்ட். ஓகே, அப்போ இந்த பென்சீன்ல உள்ள டபுள் பாண்ட் கால்குலேட் பண்ணனும். அது சேர்க்க கூடாது. அது அவங்க சொல்றாங்க பாருங்க, நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேட்டரி அபவுட் which geometric isomerism is possible-றாங்க. அப்ப நம்ம பென்சீன்ல நம்ம geometric isomer சொல்ல மாட்டோம். எஸ் மேம். ஓகே மேம். இந்த லாஸ்ட் காம்பவுண்ட்ல வந்து இந்த சில வந்து HC6H5 போட்டுறாங்கல்ல மேம். அதுல வந்து CH3 ரெண்டு போட்டிருந்தாங்கன்னா அப்போ அது வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள் கிடையாது. அப்போ அதுக்கு நம்ம அதை வந்து எண்ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இல்ல, எங்க சொல்றீங்க கண்ணா? இங்கயா? எஸ் மேம். இந்த ஃபைனல்ல வந்து CH6H5 இருக்கலாம். ஆமா, அதுல டபுள் பாண்ட் CH3 CH2 CH3 இருந்தாலா C டபுள் பாண்ட் ஆட் இருக்கலாம் இந்த இடத்துல. அதுல CH3 ஹைட்ரஜன் பதிலா CH3 போட்டிருந்தாங்கன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா CH ஃபர்ஸ்ட் அது கட். இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாவா? இதுக்கு பதிலா CH3 and C6H5 க்கு பதிலா CH3 போட்டிருந்தாங்கன்னா அப்ப சிமெட்ரி தான், ரெண்டுமே ஒண்ணுதானா? அப்ப அதுல வந்து இது ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் பாசிபிள் கிடையாதுல மேம். இங்க பாசிபிலிட்டி இல்ல,
ஆனா இங்கெல்லாம் இருக்கும் தானே? எஸ் மேம். அப்போ வந்து எண்ட்ல வந்து இந்த இது இன்க்ளூட் பண்ணக்கூடாதான்னு கேட்குறேன். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கரெக்டா எழுதணும். நீங்க வந்து அப்படி பார்க்க வேண்டாம். நீங்க வந்து ஃபார்முலாலே போட்டுக்கலாம். ஓகே. ஒன்னா ஸ்ட்ரக்சரை வச்சு போடணும், இல்லைன்னா நீங்க வந்து ஃபார்முலா வச்சு போடணும். அப்ப நீங்க ஃபார்முலா வச்சே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். அதான் மேம் ஃபார்முலால வந்து n வந்து இப்போ வந்து இதுல வந்து n3 தானே மேம் நீங்க நார்மலா உள்ள ஸ்ட்ரக்சர். இப்போ நான் சொன்னதுல வந்து n வந்து 2வா இல்லைன்னா 3யா மேம்? நீங்க சொன்னது இல்லையா? இருங்க நான் போடுறேன். CH3 CH டபுள் பாண்டு CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH. நீங்க சொன்னதுல வந்து இப்போ நான் இந்த CH அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு CH. நீங்க வந்து CH3 போட்டுக்கலாம் நீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க டபுள் பாண்ட் வராதுல்ல வரும்ல மேம்? இருங்க போடலாம். இங்க டபுள் பாண்ட் போட்டுக்கலாமா? அப்ப டபுள் பாண்ட் போட்டா ஏதோ ஒரு வேலன்சி டிஸ்டர்ப் ஆகும். இங்க தானே டபுள் பாண்ட் போடலாங்கிறீங்க. இந்த கார்பனோட வேலன்சி டிஸ்டர்ப் ஆகும் தானே? அது CH மேம். எது? இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். 1 ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா. 1 2 3 4 5 6 7 கார்பன்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? கார்பன்ல வந்து HC6H5 க்கு பதிலா CH3 அட்டாச் ஆயிருக்கும். 6 7th கார்பன். ஓகே, இங்க CH3 கரெக்ட்டுங்களா? இங்க டபுள் பாண்ட். போடுறேன். இங்க CH3. 6 and 7 கார்பனுக்கு நடுவுல டபுள் பாண்டுங்களா? இங்க டபுள் பாண்ட் மேம். ஓகே ரைட். இதுக்கு வந்து n எவ்வளவு மேம்? இங்கேயும் நீங்க N3 தான் போடணும். ஓகே மேம். இங்க N3 தான் போடணும். சைடுல ரெண்டுமே இதா தான். ஆமா கண்ணா, சிமெட்ரிக்கல் தான். இந்த டபுள் பாண்டட் சிஸ்டம்னால நம்மளுக்கு சிஸ்ட்ரான்ஸ் வராது. ஓகேங்களா? ஆனா மத்த சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லீங்களா? ஓகே. அப்ப இதுக்குமே நம்ம 1 வந்து 3 தான் போடணுமா? 2 போட கூடாதா? ஆமா. இங்க இந்த இடத்துல கேக்குறீங்க கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். இந்த டபுள் பாண்டட் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணலாமா கூடாதான்னு கேக்குறீங்க. கரெக்ட்டா? எஸ் மேம். இங்க வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். n is equal to 3 னு இங்க யூஸ் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. ஆக்சுவலி இங்க n-க்கு அவங்க என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேட்டரி சிஸ்டம் about which geometrical isomer is possible னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இதுக்கு பாசிபிள், இதுக்கு பாசிபிள், இதுக்கு பாசிபிள் இல்ல. அப்ப n is equal to 2. புரியுதா? ஓகே மேம். அதான் டவுட் மேம். थैंक यू. ஓகே கண்ணா. அதே மாதிரி ஏன் பென்சீன்ல இருக்கிற டபுள் பாண்டுக்கு நம்ம அதை கவுண்ட்டுக்கு எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்? ஏன்னா அது ஜியோமெட்ரி ஐசோமரிசம்ல வராது மேம் பென்சீன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தானே இருக்கு. ஓகே. இப்படி இருக்குல்ல கண்ணா? எஸ் மேம். இதுக்கு ஏன் பாசிபிலிட்டி இல்லைன்னா, ஒரு கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு R குரூப் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு R குரூப் இருக்கு. ஆனா இது ஒரே ஒரு ஃபார்ம்ல தான் இருக்குமே தவிர இன்னொரு ஃபார்முக்கு மாற முடியாது. கரெக்ட்டுங்களா? மாலிகுலே உடைஞ்சுதான் திரும்பணும். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே மேம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? n is equal to 3. கரெக்ட்டுங்களா? n is equal to 3 னா 2 power 3. அப்ப ஆன்சர் இஸ் 8. Next question. செகண்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றீங்களா? 4 மேம். 2 power 2 4. எஸ் 4. மத்தவங்களுக்கு ஆன்சர் வருதா? 4 தான் வந்துச்சுங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே மேம். இந்த கொஸ்டின் சிக்ஸ் மேம். ஓகே. எல்லாத்துக்குமே 6 தான் வருதுங்களா? எஸ் கவிராஜ் சொல்லுங்க. மேம் டபுள் பாண்டை பிரேக் பண்ணி சிமெட்ரிக்கலா ஏசிமெட்ரிக்கலான்னு எப்படி மேம்? ஒன்றும் இல்லை. எந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணி எந்த பாண்டை பிரேக் பண்ணுவோம் கேட்குறீங்களா? இருங்க பார்த்துடலாம். மாலிகுலோட நடுவுல போய் கட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? எப்படின்னா மொத்தமா எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6. கரெக்ட்டுங்களா? ஸோ 6னா 3 3ஆ பிரிச்சுக்கோங்க. இந்த இடத்துல உடைச்சு பாருங்க. மாலிகுல் அந்த இடத்துல பிரேக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகேவா சாமி? இங்கேயும் நான் அப்படிதான் கட் பண்ணேன். மொத்தமா எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? 1 2 இருங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க வந்து ஒரு மித்தைல் குரூப் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கார்பன் சிஸ்டம்னோட, அதாவது அந்த C6H5 நான் ஒரு கார்பன் சிஸ்டமா நான் கன்சிடர் பண்ணி நடுவில் கட் பண்ணேன். சரிங்களா? ஒரு குரூப்பா இங்க எப்படி ஒரு மித்தைல் குரூப்போ அந்த மாதிரி ஒரு C6H5 குரூப் நான் எடுத்துக்கிட்டேன். அதனால இங்க இந்த இடத்துல மிடில் நான் கட் பண்ணேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம். ஆக்சுவலி இங்க கட்டே நீங்க பண்ண வேண்டாம். இன்ஃபேக்ட் எப்படி இருந்தாலும் ரைட் மோஸ்ட் கார்னர் லெஃப்ட் மோஸ்ட் கார்னர் வேற வேற மாதிரில இருக்கு. அப்ப கட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை தானே, எப்படி ஒரே மாதிரி வராது. அதே மாதிரிதான் இதுவும் லெஃப்ட் மோஸ்டும் ரைட் மோஸ்டும் வேற வேற மாதிரி தானே இருக்கு. அப்ப நம்ம கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா இங்க கட் பண்ணா சூப்பர்வா கட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் சொன்னீங்க? 6 மேம். ஆப்ஷன் 3. 6ங்கிறது கரெக்ட். சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தி டைபோல் மூமெண்ட் ஆர்டர். ரெண்டுமே 1,2 டைக்ளோரோ ஈத்தேன் தான். பட் ஒன் இஸ் 6 அண்ட் அதர் ஒன் இஸ் trans. இதுல எதுக்கு டைபோல் மூமெண்ட் அதிகம்னு கேக்குறாங்க. மேம் இதுக்கு மேல இருக்க அந்த தேர்ட் क्वेश्चनல வந்து அது சிஸ்டம் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு ஒன்ஸ் எழுதி காமிங்க மேம். ஏதோ ஒரு இது எழுதலாம் கவனா, எழுதலாம். இப்போ ஈத்தீன் கரெக்ட்டுங்களா? 2 கார்பன் சிஸ்டம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் செகண்ட் கார்பன்லயும் குளோரின் இருக்கணும்ன்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் செகண்ட் கார்பன்லயும் குளோரின் போட்டுக்கிட்டேன். வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஹைட்ரஜன் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்ப நான் எழுதுனது சிஸ். மேம் இதுக்கு மேல இருக்கிறது இல்ல மேம்? மேல இருக்கிறதாக்கனா? எஸ் மேம், தேர்ட் क्वेश्चन. ஓகே ஓகே. இப்போ இங்க வந்து கார்பன் கார்பன் கரெக்ட்டுங்களா? ஸோ லெஃப்ட் சைட் கார்பன் ஒரு ஹைட்ரஜன் கூடயும் ஒரு குளோரின் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா சாமி?
அதே மாதிரி இங்க இருக்கிற செகண்ட் கார்பன் ஒரு ஹைட்ரஜன் கூடயும் அதுக்கப்புறம் மற்ற இந்த கார்பன் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. CH டபுள் பாண்ட் CH இப்படி போகுங்களா? ஸோ இங்க நான் எழுதியிருக்கிறது சிஸ் மாதிரி இருக்கா? சிஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா இசட்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஆர் ஹைட்ரஜன் கீழே இருந்து மேல எழுதலாமா இந்த பெரிய குரூப்பை? புரியுதா தத்வதிகா? ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிற சிஸ்டமுக்கும் எழுதலாம். இங்க நான் எழுதின மாதிரி இதுக்கும் எழுதலாம். கரெக்டுங்களா? அது எப்படி எழுதலாம்? இதை மட்டும் வச்சுப்போமா? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ ஒரு சைடு ஹைட்ரஜனும் இன்னொரு சைடு இந்த பெரிய குரூப்பும் வரும். கரெக்டுங்களா? கரெக்டாக்கண்ணா? இந்த பெரிய குரூப் எடுத்துக்கலாமா? நான் வந்து 5ன்னு போடுறேன். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல மறுபடியும் ஒரு ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் இந்த பெரிய குரூப் CH டபுள் பாண்ட் CH Cl. ஸோ இதுக்கு ஒரு சிஸ் ட்ரான்ஸ், இதுக்கும் ஒரு சிஸ் ட்ரான்ஸ். இப்போ நான் இங்க எழுதுனது சிஸ், ஆனா ட்ரான்ஸ் எழுதலாம் தானே? அதே மாதிரி இந்த டபுள் பாண்டட் சிஸ்டமுக்கும் நம்மளால எழுத முடியும். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், ஒரு சைடு ஹைட்ரஜன் இன்னொரு சைடு குளோரின், அப்புறம் லெஃப்ட் சைட்ல ஒரு ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய குரூப், அதை நம்ம கீழே எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது இப்போ நான் எழுதுனது சிஸ், ட்ரான்ஸ் எழுதலாம். புரியுதாக்கா நான் எப்படி எழுதுறேன்னு? ஸோ இங்க வந்து 3 டபுள் பாண்டட் சிஸ்டம் இருந்தது. 3 டபுள் பாண்டட் சிஸ்டமுக்கும் சிஸ் ட்ரான்ஸ் வர மாதிரி நான் எழுதுறேன். ஓகே மேம். ஓகே ஃபைன். இப்போ 4th क्वेश्चन. மேம் அந்த क्वेश्चनல வந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கிற அந்த கார்பன் மேல 2 சிமிலர் ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்தா அது நம்ம ஐசோமரை கன்சிடர் பண்ணிக்க கூடாதா மேம்? ஒரே கார்பன் மேல 2 ஹைட்ரஜன் இருக்க கூடாது கண்ணா. ஓகே மேம். வேற வேற ஹைட்ரஜன் மேல இருந்தா அது கன்சிடர் பண்ணிக்கலாம். வேற வேற கார்பன்ல ஹைட்ரஜன்ஸ் இருக்கலாம். ஓகே மேம். ஒரே கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்துட கூடாது. Fourth one தெரியல மேம். மேம் ஆப்ஷன் 2 மேம். ஓகே, ஆப்ஷன் 2னா நீங்க 4th ஒன்னுக்கு சொல்றீங்களா தத்வதிகா? எஸ் மேம். ஏன்னா டிரான்ஸ் தான் வந்து அதோட டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம், அதனால சொல்றேன். ஓகே, டைபோல் மூமெண்ட் எப்படி பண்றதுங்கறத யோசிச்சு பாருங்க. 2 பேருமே யோசிச்சு பாருங்க. சாரி மேம், டிரான்ஸுக்கு வந்து அதிக ஸ்டெபிலிட்டி இருக்கும் மேம். ஐ திங்க் சிஸ்க்கு தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஆப்ஷன் 1. ஓகே, எப்படி வந்து ஆட் ஆகுது, சேம் டைரக்ஷன்ல இருக்கு, டிரான்ஸ்ல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே கண்ணா, இது எப்படி சிஸ் ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க சார்ஜ் செப்பரேஷன் வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா டைபோல் மூமெண்ட்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கணும். ஸோ இது பிளஸ் கியூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மைனஸ் கியூ, நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டி. ஸோ கியூவையும் டியும் மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு டைபோல் மூமெண்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ இது சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சிஸ், கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் சார்ஜ் செப்பரேஷன் வராது. கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் கண்டிப்பா சார்ஜ் செப்பரேஷன் வரும்.
குளோரினுக்கு பார்ஷியல் நெகட்டிவ், கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ், குளோரினுக்கு பார்ஷியல் நெகட்டிவ், கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்ட்ரக்சரை எழுதி அதுல எந்தெந்த ஆட்டமுக்கெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வருங்கிறதையும் எழுதிட்டு எல்லா பாசிட்டிவ் சார்ஜஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணுங்க, எல்லா நெகட்டிவ் சார்ஜஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணுங்க. 2 பாசிட்டிவ் சார்ஜ் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் சென்டருங்கிறது 1 இங்க வருது. கரெக்டுங்களா? இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இதோட நெகட்டிவ் சென்டருங்கிறது இது. கரெக்டுங்களா? அப்போ பாசிட்டிவ் சென்டருக்கும் நெகட்டிவ் சென்டருக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருந்தால் டைபோல் மொமெண்டம் இருக்கும். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பட் as far as trans compound is concerned, this is partial positive, this is partial negative, this is partial positive and this is partial negative. பாசிட்டிவ் சென்டர்ஸை கனெக்ட் பண்ணுங்க, இதுதான் பாசிட்டிவ் சென்டர். கரெக்டுங்களா? நெகட்டிவ் சார்ஜஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் நெகட்டிவ் சென்டரும் கூட. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டர் ஒன்னோட ஒன்று டிரான்ஸ்ல மர்ஜ் ஆயிரும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சார்ஜஸ் 0. அப்போ D0னா டைபோல் மூமெண்ட்டும் 0. ஸோ சிஸ் டிரான்ஸ்ல கண்டிப்பா டிரான்ஸ் காம்பவுண்டுக்கு டைபோல் மூமெண்ட் வில் பி 0. இங்க அவங்க எதுக்கு டைபோல் மூமெண்ட் அதிகம்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சிஸ்ஸுக்கு தான் ஜாஸ்தி. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸும் சொல்றேன் சிஸ் டிரான்ஸுக்கு ரிலேட்டடா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வந்து சிஸ் டிரான்ஸ் டைபோல் மூமெண்ட் வந்து சிஸ்ஸுக்கு அதிகம்னு சொல்றோமோ அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பொலாரிட்டி ஆர் சார்ஜ் செப்பரேஷன். ஸோ பொலாரிட்டி அப்ப யாருக்கு அதிகமா இருந்திருக்கும், சிஸ்ஸுக்கா இல்ல டிரான்ஸுக்குங்களா? சிஸ்ஸுக்கு மேம். சிஸ்ஸுக்கு. ஏன்னா சார்ஜ் செப்பரேஷன் இஸ் ஆல் அபவுட் டைபோல் மூமெண்ட் இல்லைங்களா? ரைட். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு அதிகமா இருந்திருக்கும்? பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கலாம், இல்ல டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கா இருக்கலாம். இங்க நம்ம வந்து இந்த சார்ஜ் செப்பரேஷன் பொலாரிட்டியை பத்தி பேசுறதுனால கண்டிப்பா அங்க டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷனுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டுங்களா? அப்ப எந்த மாதிரி ஐசோமர்ல டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும்? ஆப்வியஸ்லி சிஸ்ல தான். ஏன்னா அங்கதான் பொலாரிட்டி அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ நம்மளோட பாய்லிங் பாயிண்ட்ங்கிறது சிஸ்ஸுக்கு தான் பொலாரிட்டி ஜாஸ்தி. ஸோ சிஸ்ல தான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஜாஸ்தி. அப்ப சிஸ் காம்பவுண்ட்ஸுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட்டும் ஜாஸ்தி. புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம். இதுவே மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஆல் அபவுட் சிமெட்ரி ஆர் மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒரு கிறிஸ்டல் லாட்டஸ்ல மாலிகுல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் சூப்பர்பா இருந்தது, பேக்கிங் எஃபிஷியன்சி பெட்டரா இருந்ததுன்னா அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம். அப்படி பார்த்தா சிஸ் அண்ட் டிரான்ஸ்ல சிஸ்ஸோட நம் அரேஞ்ச்மெண்ட்ஸை விட இதுதான் டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பேக்கிங் எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கும். ஸோ டிரான்ஸுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் அதிகம். புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் சிஸ் தான் அதிகமா இருக்கு. அது டைபோல் மூமெண்ட் ஆகட்டும், பொலாரிட்டி ஆகட்டும், இல்லைன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும், பாய்லிங் பாயிண்ட் ஆகட்டும், அது சிஸ்ஸுக்கு தான் ஜாஸ்தி. ஆனா பேக்கிங் எஃபிஷியன்சி டிரான்ஸுக்கு அதிகமா இருக்கிறதுனால டிரான்ஸ் காம்பவுண்டுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம். புரியுதுங்களா? ஓகே மேம். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். இந்த question, which is what is the type of isomerism in the following pair? கன்ஃபர்மேஷனல். நீங்க வந்து அந்த நியூமன் ப்ரொஜெக்ஷனை வச்சு கான்ஃபர்மர்ஸ்னு நினைச்சிட்டீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அது கான்ஃபர்மரான முன்னாடி இருக்கிற கார்பன்
2 ஹைட்ரஜன் கூடயும் ஒரு மித்தைல் குரூப் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. பின்னாடி இருக்க கார்பன் 2 ஹைட்ரஜன் கூடயும் ஒரு மித்தைல் குரூப் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா செகண்ட் காம்பவுண்ட்ல பின்னாடி இருக்கிற கார்பன் மட்டுமே 2 மித்தைல் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அது ஆக்சுவலி ஐசோமர் கான்ஃபர்மேஷன் ஐசோமர் கிடையாது. கான்ஃபர்மேஷன் ஐசோமர் என்ன கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷனால அது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல வேற வேற மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். மேம் எனக்கு அந்த கன்ஃபர்மேஷனல்னா அது அது அந்த ஐசோமர் தெரியல மேம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கான்ஃபர்மேஷன் ஐசோமர் ஆகனா? எஸ் மேம். கான்ஃபர்மேஷன் ஐசோமர் இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிக்கும் போதே கான்ஃபர்மேஷன் ஐசோமர்ல இருந்து நான் சொல்லித்தரேன். ஆனா இது வந்து கான்ஃபர்மேஷன் ஐசோமர்ஸ் கிடையாது. எப்படின்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் தெரியுமா? ப்ரொஜெக்ஷன்ஸ் யாருக்காவது டவுட் இருக்கா? ப்ரொஜெக்ஷன்ஸ் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா ப்ரொஜெக்ஷன் தெரியலன்னா இந்த மாலிகுல் உங்களால நார்மல் மாலிகுலா மாத்த முடியாது. எனக்கு டவுட் மேம். ஓகே, மத்தவங்களுக்கு? மேம் அது சொல்லுங்க மேம். என்ன தத்துவத்திக்கா? மேம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஓகே கண்ணா, ப்ரொஜெக்ஷன்ஸும் கான்ஃபர்மேஷன் ஐசோமரும் இப்போ நம்மளால பண்ண முடியாதுங்களே. நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பண்ணலாமா? ஏன்னா அது பொறுமையா பண்ணணும். ஒரு நார்மல் மாலிகுல் எடுத்து வேற வேற 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இருந்து 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு மாத்திட்டே வரணும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொல்லி கொடுக்கட்டுமா? ஓகே மேம். ஓகே, ஏன்னா அதனால தான் உங்களால இதை பார்த்தோம்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் மாலிகுலா மாத்தணும். நார்மல் மாலிகுலா மாத்திட்டீங்கன்னா அது தெரிஞ்சிடும் என்ன ஐசோமர்னு சொல்லி. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு அப்புறம் கான்ஃபர்மேஷன் ஐசோமர்ஸ் வேற வேற ஸ்கியூ ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். மேம் ப்ரொஜெக்ஷன் அந்த R and S அது பேஸ் பண்ணி ப்ரொஜெக்ஷன்ஸ்ங்கிறது நான் சொல்றது நியூமன் ப்ரொஜெக்ஷன், சாஹர்ஸ் ப்ரொஜெக்ஷன், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அதை சொல்றேன். ஓகே மேம். இது வந்து ஏன் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொன்னீங்க மேம்? ஏன்னா இது 2 கான்ஃபார்மர்ஸ்ங்கிறதே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன்னால வேற வேற 3 டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு போறது. ஓகேங்களா? ஆனா இது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன்னால ஆட்டம்ஸோட பொசிஷன் மாறாதீங்க. பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கிற கார்பன் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்க கார்பன். முன்னாடி இருக்க கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆனா இதுல பாருங்க, முன்னாடி இருக்க கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. சோ அப்படி ஆட்டமோட பொசிஷன்ஸே மாறாதுங்களே. ஓகே மேம். அப்ப அது கான்ஃபார்மரே கிடையாது. கான்ஃபார்மர்னா ரெண்டும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், பட் பொசிஷன்ஸ் 3 டைமென்ஷனல் பொசிஷன்ஸ் தான் வேற வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு அந்த நார்மலா ஒரு மாலிகுலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும். ஓகே மேம். புரிஞ்சுதா சாமி? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் நார்மல் மாலிகுலா போட்டு காமிச்சிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு இதே क्वेश्चन வரப்ப உங்களுக்கு புரியும். ஓகே மேம். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். சொல்லுங்க கவிராஜ். இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் நான் மறுபடியும் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மேம் இந்த வீக்ல இன்னொரு கிளாஸ் இருக்கீங்களா மேம்? இந்த வீக்கெண்ட் ஆகனா? எஸ் மேம். நான் ஒரு வீக் 2 or 3 கிளாஸ் வச்சிருந்தா நம்ம கொஞ்சம் ஸ்பீடா முடிக்கலாம்ல மேம்? இந்த நாள் வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன். நான் பார்த்துட்டு சொல்லட்டுமா? ஏன்னா இந்த ஒரு 2-3 நாள்லயே மறுபடியும் போர்டு எக்ஸாம் வேற வருது இல்லையா, அதனால தான் ஸ்கெடியூல் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன் கண்ணா. இப்போ இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்குது இல்லைங்களா? 27th கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி வந்து 27th. ஸோ அதனால ஒரு வேலை டைட் ஆனாலும் ஆயிரும். ஆனா வேற ஏதாவது ஒரு செஷன் இந்த வீக்கெண்ட்லயே வர முடியும், வைக்க முடியுமான்னு பாக்குறேன். சரிங்களா? எந்த நாள்னாலும் மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ரைட். சரி கண்ணா, நான் பார்த்துட்டு நான் சார் கிட்ட சொல்றேன். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே சாமி. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பாய் கண்ணா. பாய். குட் நைட். ஓகே மேம்.
ಸೈಕಲ್ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡಿ ಈಗ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಟ್ರೈನ್ ಇದು ಒಂದು ಏನು ಟೈಮ್ ಬಿಡ್ತಲ್ಲ ಟೆಲಿಬಿಟ್ಟ ಪ್ರೆಗ್ನೆನ್ಸಿ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿರ್ತಲ್ಲ ಅದು ಯಾರು ಟೆಲಿಬಿಟ್ಟ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಯಾರು ಡಿಸಿಷನ್ ಮಾಡ್ತಿದೆಯಲ್ಲ ಸೈಕಲ್ ಹೆಚ್ಚಿಗೆ ಅಪ್ಡೇಟ್ ಆಗೋಲ್ಲ ಮೆಂಟಲ್ ಹೆಲ್ತ್ வந்து ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಟ್ಸ್ ಎ ಪ್ರಾಬ್ಲಮ್ ವೆರಿ ಬ್ಯಾಡ್ ಮುಂದೆ ಹೇಳ್ಬೇಡ ನೀನೀಗ அவன் வந்து நான் வந்து அதுக்கு ரொம்ப பேடாக ரியாக்ட் ಮಾಡಬೇಡ ಒಂದೇ ரெண்டாவது வந்து நான் கூட சரி ನೀನು ಹೇಳ್ತೀನಿ எழுதது எழுதிಯಾನೆ ಕರ್ಸಲು ವಾಸ ಮಾಡಿದೆಲ್ಲ ಬೇಡ ಅದು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಇದಾಗದ ಅವನಿಗೆ